கோஸ் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து காஞ்சிருக்கு, நல்லா காயட்டும். ஆயில் வந்து போட்டுட்டு நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு வந்து கலக்கிருக்காங்க. நல்லா வந்து வதக்கிட்டோம். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு வந்து போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது நல்லா வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் வந்து இல்லைன்னா பச்சை வாசம் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ விசில் போட்டுட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு தேங்காய் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. தைராய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோஸ் வந்து சாப்பிடவே கூடாது. தைராய்டு இருக்கிறவங்க கோஸ் சாப்பிடவே கூடாது. மிச்ச பேர் எல்லாம் வந்து சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கும் நல்லது. பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு அப்படியே வந்து இந்த கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கிறதுனால அப்படியே வந்து வேக வச்சோம்னாக்கா அடி பிடிச்சிடும். ஸோ அப்படியே வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இருக்குது உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து போடலாம். ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். வதங்கின பிறகு டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கணும். சேமக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கினா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். ஸோ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் வந்து நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வெந்துடும். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஸோ சூப்பராக வந்து ரெடி. சேமக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்புக்கு இதை பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உப்பு இல்லைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. போதும்.